போதைப் பொருளுக்கு பெயர் போன ஜாஃபர் சாதிக் அவர்கள், அவர் இன்னைக்கு சிறைக்குள்ள இருக்காரு. திமுக கட்சியில இருந்து அவர் விலக்கப்பட்டாரு. இந்த செய்திக்கு அப்புறம் இதுல இயக்குனர் அமீர் அவர்கள்லாம் தொடர்பு இருக்கு அப்படின்ற செய்திகள்லாம் நம்ம பரவலா பார்த்தோம். அந்த ஜாஃபர் சாதிக்குடைய வருமானத்தை பிளாக் மணியை ஒயிட் மணி ஆக்குவதற்கு நம்ம தமிழ்நாட்டு பாட நூல் கழகத்தினுடைய நிறுவனத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய கொடுமை! இந்த நியூஸ் வந்து அமலாக்கத்துறை விசாரணையில வெளிவந்திருக்கு. தமிழக பாடநூல் கழகத்தினுடைய நிறுவனமான ஸ்ரீஅப்பு டைரக்ட் நிறுவனத்தோடு இந்த ஜாஃபர் சாதிக் நிறுவனம் ஒப்பந்த அடிப்படையில இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. இதுதான் அண்ணாமலை அவர்கள் கேட்கிறாரு. கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இதற்கு என்ன பதில் சொல்லுவாருன்னு. சரிதானே, ஒரு பக்கம் முதல்வர் என்ன சொல்றாரு, இந்த போதைப் பொருளிலிருந்து வெளிவரணும், மன்றாடி கேட்கிறேன், அன்றாடி கேட்கிறேன், இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம முதல்வர் பேசுறத பார்க்குறோம். இந்த பக்கம் அரசாங்கமே இந்த மாதிரி ஒரு நபரோடு நிறுவனத்தோடு ஒப்பந்தம் வச்சு அவருடைய பிளாக் மணி ஒயிட் மணி ஆக்குறதுக்கு வேலை நடந்திருக்கே. இது எப்படி எடுத்துக்கொள்வது?